இங்கே வலியை சிரிப்பாகவும் மௌனத்தை ஞானமாகவும் மாற்றிய புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் சிரிப்பில்லாத ஒரு நாள் வீணான நாளுக்கு சமம். வாழ்க்கையை நெருக்கமாக பார்க்கும்போது ஒரு சோகம், ஆனால் நீண்ட காட்சியில் அது ஒரு நகைச்சுவை. உண்மையிலேயே சிரிக்க வேண்டுமென்றால் உங்கள் வலியை ஏற்றுக்கொண்டு அதனுடன் விளையாட முடியும். இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, நமது பிரச்சனைகள் கூட. சிரிப்பு என்பது வலிக்கு ஒரு டானிக், நிவாரணி. நீங்கள் கீழே பார்த்தால் ஒருபோதும் வானவில்லை கண்டுபிடிக்க முடியாது. நான் என்னை நேசிக்கத் தொடங்கியதும் மற்றொரு இலக்கை நிர்ணயிக்கவோ அல்லது ஒரு புதிய கனவு காணவோ நான் ஒருபோதும் வயதாகிவிடவில்லை. என் வலி ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் என் சிரிப்பு ஒருவரின் வலிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. செய்யாமல் கற்பனை என்பது ஒன்றும் இல்லை. நாங்கள் அதிகமாக சிந்திக்கிறோம், மிக குறைவாக உணர்கிறோம். இயந்திரங்களை விட நமக்கு மனிதநேயம் தேவை, புத்திசாலித்தனத்தை விட நமக்கு கருணையும் மென்மையும் தேவை. சரியான அன்பு என்பது எல்லா ஏமாற்றங்களிலும் மிகவும் அழகானது, ஏனென்றால் அது வெளிப்படுத்த முடியாததை விட அதிகமாக உள்ளது. கண்ணாடி என் சிறந்த நண்பன், ஏனென்றால் நான் அழும்போது அது ஒரு போதும் சிரிக்காது. உனக்கு என்ன அர்த்தம் வேண்டும்? வாழ்க்கை என்பது ஆசை, அர்த்தம் அல்ல. இறுதியில் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. இந்த மேற்கோள்கள் உன்னை சிரிக்கவும் வளரவும் தூண்டும். கேளுங்கள், சிந்தியுங்கள், புன்னகைக்கவும். புதிய ஊக்கமளிக்கும் கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.